everyone, Assalamu alaikum and welcome back to our channel Sabis Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான DIY vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog கண்டிப்பா ஒரு mixed vlog தான் இருக்கும். குக்கிங் அப்புறம் travel எல்லாமே கலந்திருக்கு. சோ காலையில வந்து பார்த்தோம் அப்படினாக்க அம்மா ஃப்ரெஷ்ஷா வந்து fish வாங்கியிருந்தாங்க. என்ன மீன் அப்படினா கண்ணாடி பாறை and வந்து பெரிய வாளை மீன் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து லஞ்சுக்கு குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பிகாஸ் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஃபிஷ்ஷு வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து என் சித்தி ஊர்லேருந்து வாங்கி அமுச்சு விட்டாங்க. காலை தான் வாங்கினாங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு. இப்போ குக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து தேவையான ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ ஆனியன்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா ரோஸ்ட் பண்ண போகிறோம், ஃபிஷ் ரோஸ்ட். அதுக்காக அண்ட் டொமேட்டோவும் அதே மாதிரி ப்யூரியாக அரைச்சி வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கும் அந்த மாதிரி அந்த டாப்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ டக்குன்னு நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணினேன். அண்ட் இப்போ வந்து ஃபிஷ் ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய கடாயில் வந்து கோகோனட் ஆயில் இல்லை நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து ரேண்டமாக வந்து சாப் பண்ணியிருக்கிறேன். நம்ம தின்னா கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதை நல்லா போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா அதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆனாலே போதும். நான் இங்கே 2 தக்காளி போல் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் பியூரியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து ஆனியன் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறது, சில்லி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வரிசலாக ஆட் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பியூரி பண்ணி வச்சுக்கோ இல்லையா தக்காளியை, அதை வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும், அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும், அதாவது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம கண்டிப்பாக அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறணும். நான் அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து மிடில் பீஸ் மட்டும்தான் வந்து ரோஸ்ட்டில் வந்து போடுறோம். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும். அந்த வால் பார்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெட் பார்ட்டை விட இதுதான் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ரோஸ்ட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப லைட்டாக வந்து ஃபிஷ்ஷை திருப்பி போடணும். ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணோன்னாக்கா அது டக்குன்னு ஈஸியாக வந்து பின்னுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மெதுவாக அந்த மாதிரி போட்டு மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மீன் வந்து இது வந்து வெந்திருக்கணும், அதாவது 75% வந்து குக்காக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதுக்காக தான் இது வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட். அதனால் வந்து நல்லா வந்து ஆனியன்ஸ், டொமேட்டோலாம் ஃபிஷ்ஷே நல்லா ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியான ரோஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கிரேவி மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ நல்லா ட்ரையாக வந்து நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவிலாம் வேணும்னாக்கா தேங்காய் பால் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் 1 டம்ளர் வந்து கெட்டியான பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் வந்து கறி லீவ்ஸும் கொத்தமல்லி கீரையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த பாலை வந்துட்டு இந்த கிரேவியோட. ஏன்னா ஃபிஷ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆனதுனால டக்குன்னு இந்த பிரேக் ஆகிடும். அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.
ஸோ ஃபைனலி வந்து ஃபிஷ் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் குக் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஃபைசீன் வந்து குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டார் வெளியே போகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து அவர் விளாண்டுட்டுருக்கார், அதை தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இங்கே வா, ஃபைசீன் குளிச்சுட்டாரே சொல்லு, ஃபைசீன் குளிச்சாச்சு சொல்லு, ஃபைசீன் குளிச்சாச்சு சொல்லு. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, இரும்பு கடாயில் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மீன் வைல் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு, அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே முடிஞ்சிடுச்சுனாக்கா குக்கிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ இங்கே வந்துட்டு மீன் குழம்பு வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹெட் பார்ட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், குக்கிங் முடிஞ்சு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வெளியே கிளம்ப வேண்டியதான். அன்றைக்கி வெதர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் ரெயின் ஷவர் இருந்தது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளவுடியாகவே இருந்தது. நல்லா இருந்தது கிளைமேட்டு. அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா மயிலாடுதுறை போகிறோம். கொஞ்சம் நிறையா திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது, அதனால தான். ஹாய் சார், இப்படி சார். ஹவ் ஆர் யூ? எங்கே போகிறீங்க? ஷாப்பிங் போகிறீங்களா? எங்கே போய் ஷாப் பண்ண போகிறீங்க? டாய்ஸ் வாங்க போறீங்களா? வேற என்ன வாங்க போணும் ஃபைசீனுக்கு? பிக் டாய்ஸ். அண்ட் தென் வந்து மாயரம் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்துட்டு டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிடலாம், பிகாஸ் கொஞ்சம் மழை இருக்கிறதுனால மோஸ்ட்லி சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலான்னு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்தது வந்து ஃபைசீனுக்கு வந்து ஃபுட்வேர் வாங்கணுங்கிறதுக்காக தான். ஸோ மயிலாடுதுறையில் ஃபுட்வேர்னாலே வந்து ஜனதா தான், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஃபைசீனுக்கு ஃபுட்வேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டான் கீழே தான் வச்சுருக்குறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர், லோயர் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸ் வழியாக. அண்ட் ஃபைசீனுக்கு ஃபுட்வேர்லாம் வாங்கினதுக்கப்புறமா மேலே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஹேர் கிளச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதனால் அது வந்து பார்த்துட்ருந்தேன். அண்ட் ஆல்சோ நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே. இங்கே ஃபுட்வேர் அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கிளாஸ் வேர், அப்புறம் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சூப்பராக இருக்கும் இங்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துட்ருந்தேன். அண்ட் சும்மா டைனிங் டேபிளுக்கு போடுற அந்த பிளாஸ்டிக் பிவிசி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்துட்ருந்தேன். அது சும்மா 4-5 கலெக்ஷன் தான் இருந்தது, ரொம்ப வெரைட்டி இல்லை. ஸோ அதனால் நான் வாங்கலை, சும்மா கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்ருந்தேன். ஜனதாவில் வந்து மோஸ்ட்லி இப்போது அதிகமாக வந்தது அப்படின்னாக்கா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் தான். ஸோ சின்ன வயசில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து ஸ்கூல் பேகு, ஷூஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸு நிறைய வந்துட்டு இங்கே தான் லஞ்ச் பேக்லேருந்து எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வாங்குவோம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்தாலே எனக்கு ஸ்கூல் மெமரிஸ் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். அண்ட் அவங்க வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, லேபிள் எல்லாம் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செம்ம மெமரிஸாக இருக்கும். ஜனதா வந்தாலே வந்து ஸ்கூல் பேக்ஸு ஃபுட்வேர் தான். இப்போ ரீசெண்ட் வீடியோவில் கூட அம்மா கீழே இருக்கிற மாடல் தான் வந்து வீட்டில் டைனிங் டேபிளில் போட்டிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் வாஸ், ஃப்ளவர் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த உட்டன் பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அழகாக இருந்தது. அப்போ தான் வந்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நின்று பார்க்க முடியல, அவங்க அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அந்த ஷாப்லேருந்து பக்கத்துலேயே வந்துட்டு சங்கம்னு ஒரு சில்க் ஹவுஸ் இருக்கும். ஸோ அதுவும் மயிலாடுதுறை கிட்ட இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷாப்பும். ஸோ இங்கே வந்து நிறைய இந்த ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லா இங்கே சூப்பராக கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அம்மா. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஐயங்கார் பேக்கரி இருக்குது, அங்கே வந்துட்டு ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே போய்ட்டு ஃபைசீன் ஜூஸ் குடிச்சிட்டு கேக்கெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். இங்கே வந்து ஃபைசீனோட ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் வந்துட்டு சைஸ் வந்து குட்டி ஆயிடுச்சு. அது எக்ஸ்ட்ராவாக மாட்டி பெருசாக்குறதுக்காக நான் அங்கே வந்து பத்தர்லாம் இருப்பார் இல்லையா, ஸோ பற்ற வச்சு கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட வந்து வந்திருக்கேன், ஜிஆர்டிக்கு வந்திருக்கேன். ஸோ நானும் ஃபைசீன் உட்காந்துருக்கோம், அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அப்புறம் டொயின்னு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.
இங்கே வந்து ஃபைசன் வந்து கையில் ஒரு போர்டு வச்சுருக்காரு. இது வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டெல்லாம் சுற்றி வைப்பாங்களே ரோலில், அந்த போர்டு அந்த கடையில் கேட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டார். அது ஃபுல்லாக அவர் உட்காந்து கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணணுமா. ரொம்ப ஆசை வீட்டுக்கு போய் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக வந்து வச்சுருக்காரு கையிலேயே. அங்கே நாங்கள் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு ஆப்வியஸ்லி வீட்டுக்கு தான் வரணும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.